அதாவது ஒரு காலத்துல நம்ம தமிழ் ரசிகர்லாம் ஹிந்தி பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் பாடல்கள் அவ்வளவு நல்லா இல்லப்பா, இன்னொன்று ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலலாம் நம்ம இசைஞானி இளையராஜா உள்ள வந்து ஹிந்தி பாட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம தமிழர்களை தமிழ் பாட்டு கேட்க வச்சாரு. அது ஒரு மகத்தான வேற லெவல் மாஸ் சம்பவம். அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சிருச்சு, ஒரு சின்ன பையன் வருகிறார். அவர் பெயர் ஏஆர் ரஹ்மான். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தமிழ் ரசிகர்கள் ஹிந்தி பாட்டை கேட்டிருந்தாங்களோ அது அப்படியே உல்டாவா ஹிந்தி ரசிகர்களையே தமிழ் பாட்டை கேட்க வச்சாரு. அந்த அளவுக்கு மனுஷன் தெரிக்க விட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் கோல வச்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்தவர் தான் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். அனிருத்தாவே என்ன ஆயிடுச்சுன்னா பாதி காப்பின்னு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வரிகள் புரிய மாட்டேங்குது, சும்மா ரேப்பையே போட்டுருக்காருப்பா அப்படின்லாம் குற்றம்லாம் சாட்டினாங்க இசை பிரியர்கள். அப்போ யாரும் அதை பெருசாக காதலே வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவின் ஐகான் நம்ம அனுராக் காஷ்யப் இருக்கார் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு உடச்சிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாருங்கள், இந்த பேன் இண்டியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தமிழ் படங்கள் வந்து மற்ற லாங்குவேஜையும் மைண்டில் வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி படம் எடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, தமிழ் பாடல்களையே அந்த படத்தில் பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஆங்கில பாடல்கள் தான் இடம்பெறுது. ரேப் மியூசிக் தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க கடை வாங்குறது போல தான் தமிழ் பாடலை ராஜா சார் போட்டார். அதுதான் தமிழ் பாட்டு. இப்போ வரதெல்லாம் தமிழ் பாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. ஒரு வெளிநாட்டு ராக் பேண்ட் போல தமிழ் பாடல்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் மாறிடுச்சு, இந்த அவலம் வந்து தமிழுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்த எல்லாருமே இந்த விஷயத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா, நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தும் குறிப்பாக இயக்குநர்களில் லோகேஷ் கனாஜ் தான். அவங்க தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டே இருந்தாங்க. கூடவே நம்ம நெல்சன் கேட்கவே தேவையில்லை, அவரும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அனிருத்தை கூப்பிட்டு வந்து நல்ல பாடல்களா ரேப் சாங்கு நம்ம ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக அந்த பீட் சாங் எல்லாமே ஆங்கிலத்தில் லிரிக்ஸ் எழுதி தமிழ் பாட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் மாற்றிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் அனிருத்தும் திருந்தணும், லோகேஷும் திருந்தணும், நெல்சன் மாதிரியான இயக்கமும் திருந்தணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.